We move on to question. கேள்வி நேரத்துக்கு போகிறோம். கேள்வி நேரத்துக்கு இருக்கோம். கேள்வி நேரத்துக்கு போகிறோம். முதல்ல ஒரு 10லேருந்து 15 பேர் தயாராகி வந்துடலாம். பார்க்கலாம் எத்தனை பேர் வரீங்கன்னு. மைக் அவங்க கிட்ட போக வேண்டாம், அவங்க மைக் கிட்ட வரணும். ஸ்டேஜ் மேம் கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். வாடா. சீக்கிரம் ஓடிவா தங்கமே. கம் ஃபார்வர்ட் டியர். ஏன்னா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துருவா. சீக்கிரம் ஓடிவா. ஷிட்டஸ். ஆஹா, ஓடிவா ஓடிவா. ரைட். இப்போ பார்த்தீங்களா நீங்கள்லாம், நீங்கள் கீழே உட்காந்து கை தட்டின போது உங்களோட உட்காந்து கை தட்டினவங்க தானே. அவங்க எழுந்திரிச்சு வந்தோடனே இப்போ என்னவா மாறிட்டாங்க? கைத்தட்டு வாங்குற நபராக மாறிட்டாங்க. கைத்தட்டின நபர்லேருந்து கைத்தட்டு வாங்குற நபரா. சீஃப் கெஸ்டாக அன்னைக்கு 34 வரது அப்புறம் மேம் இப்போவே ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துக்குறோம் மேடையை அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு தடவை தைரியமாக தாராளமாக கொடுக்கலாம். மகள், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, வகுப்பை சொல்லிடுங்க, கேள்வி கேள்வி. சரியா? ஒரு வணக்கம் சொல்லிடலாம் முதல்ல. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் டிகேஎம் காலேஜில் செகண்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். என் பேர் பூங்காவனம். உங்கள் பேர்? பூங்காவனம் மேம். பூங்காவனம். உங்களுக்கு இந்த கிளப்பில் இந்த மாதிரி செய்யணுன்ற எண்ணம் வந்ததுக்கு காரணம் என்ன மேம்? ஐ எம் நாட் அ ரொட்டேரியன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஐ எம் சரௌண்டட் பை ரொட்டேரியன்ஸ். ஒரு ஆனரரியாக எனக்கு ரொட்டேரியன் குட்டி ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு 1 வருஷம்தான் அப்படின்னு மேம் வேற சொன்னாங்க. அதுக்குள்ளே காலாவதி ஆகிடும் அப்படின்னு. சுற்றி சுற்றி ரொட்டேரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யாதுமானவள் அப்படிங்கிற ப்ரோக்ராம்குள்ளே வரதுக்கு முத்து அண்ணாச்சி மட்டும்தான் காரணம். முத்து அண்ணாச்சி கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு பெண்ணினுடைய வலியையும் வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவள் வாயை திறக்காம கூட புரிந்து கொள்ளக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருந்ததுனால ஐ செட் எஸ். அவர் தான் காரணம். தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ. சொல்லணுமா? சொல்லலாம். மேம் சொன்னாங்க அவங்கள சுற்றி இருந்தவங்க தான் அவங்க இப்படி வரத்துக்கு காரணம்னு சொன்னாங்க. மேம் இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசுனாங்கல்ல, நம்மளும் இந்த மேடையில் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அடுத்த டைம் எல்லாரும் மேடையில் வந்து நின்று இந்த மாதிரி பேசணும். தேங்க்யூ. தேங்க்யூ டியர். பூங்காவனம், நன்றி கணமா. இங்கேயே வெயிட் பண்ணுங்க. பூங்காவனம், உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. சரியா மகள்? வாடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங். தேங்க்யூ. சொல்லுங்க. தேங்க்யூ மேம், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். மிக்க நன்றி. பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் நவீனா. ஐ எம் என்கேஎம் ஸ்கூல், கிருஷ்ணசாமி ஸ்கூல். நான் 12th C குரூப் படிக்கிறேன். ஓகே. இவங்க ஸ்கூலினுடைய எக்ஸ்பேன்ஷன் உனக்கு தெரியுமா? வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தானே சொன்னேன். என் கிருஷ்ணசுவாமி. மறுபடியும் நான் கிருஷ்ணசுவாமி முதலியா? இல்லை, அதுக்கு முன்னால் 2 வார்த்தை வருது. வெள்ளூர் வள்ளல் என் கிருஷ்ணசுவாமி முதலியார் சீனியர் செகண்டரி ஸ்கூல். அந்த வெள்ளூர் வள்ளலை விட்டுடக்கூடாது. சுலபமாக கிடைக்கிறது கிடையாது. ஊரே சேர்ந்து வள்ளல்னு ஒருத்தர் கொண்டாடி அது பேர் முன்னால் வரணும்னா பெரிய விஷயமாக இருக்கணும் தானே. ரைட், சரி கேள்வி சொல்லுங்கள். மேம், நீங்கள் இவ்வளோ வந்து இங்கே எல்லாருக்கும் சொல்கிறீங்களே மேம், நீங்கள் இங்கே சொல்லும் போது யாருன்னா உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன மேம் தோணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா கேள்வி கேட்டாங்களேன்னு இருக்கும். கேள்வி கேட்க யாருமே வரலன்னா இது வரைக்கும் நான் சொன்னது யாருமே கேட்கலையோங்கிற பயம் வரும். திரும்பி போகும்போது ரொம்ப வருத்தத்தோடு போவோம். நல்ல காலம் இந்த 83வது மேடை. 1,04,000 குழந்தைங்க பார்த்த எந்த இடத்துலையும் குழந்தைங்க கேள்வி கேட்காமே இருந்ததில்லை. சில சமயம் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, எங்கள் குழந்தைங்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேங்க மேடம் அப்படின்னு. நான் விஜயகுமாரி மேடம், என் கணவர் டாக்டர் பாலகிருஷ்ணன், நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவோம், பயப்படாதீங்க அவங்க கேட்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. கண்டிப்பாக குழந்தைங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தேங்க் மேம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நீங்கள் இதே மாதிரி எல்லா ஸ்கூலும், வேலூரில் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் மேம். நன்றி. நன்றிடா. எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு குட் ஸ்பீச் நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் மேம். கண்டிப்பாக. நவீனா, இதில் பெரிய சுயநலம் இருக்குது, மிகப்பெரிய சுயநலம் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இந்தியா தான் மிக இளமையான நாடு உலகத்தில். அப்போது இந்தியாவுடைய எதிர்காலம் எங்கள் முன்னால் உட்காந்துருக்கு. இந்தியாவுடைய நிகழ்காலம் முன்வரிசையிலையும் மேடையிலையும் இருக்குது. அப்போ எதிர்காலத்துக்கிட்ட பேசுறது, எதிர்காலத்தினுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுல கூட பெரிய சுயநலம். 2034 வரும்போது ஒன் தோளில் இந்தியா நிற்கும்ல,
அப்படி நிற்கும்போது உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலையில் இந்தியாவை கொண்டு போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதனால் பெரிய சுயநலவாதி நான். அதனால தான் அவங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டே இருக்கேன். தேங்க்யூ நவீனா, தேங்க்ஸ் லாட். நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி தங்கமே. தேங்க்யூ மேம். எங்கள் அதான் வாழ்ப்பளித்த உங்களுக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்த எங்கள் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க் மேம். தேங்க்யூ. பிரின்ஸ்பாலுக்கும் தேங்க்யூ டியர். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிமிஷம், அவங்க சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், நீங்கள் தான் யாரும் சொல்லலை. குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர்? சத்யா ஃப்ரம் செகண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் டிகேஎம் காலேஜ். அது சந்தோஷமாக தைரியமாக சொல்டா. டிகேஎம் காலேஜ் ஃபார் உமன். அப்படின்னா கை தட்டணும் தானே. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டீங்க மேம். Thank you. பை மோட்டிவேட்டிங் ஜாஸ்தியாக இப்போலாம் இருந்து நீங்கள் என்னோட மோட்டிவேஷன் மேம். ஓகே, ஹை வோல்டேஜில் இருக்கீங்க. சரி, அப்புறம் கேள்விடா. நீங்கள் வந்துட்டு எங்களை மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்களா மேம்? அதோட எங்களை மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க மேம்? இவ்வளோலாம் தைரியம் கிடையாது, மேடைக்கு வந்தது கூட கிடையாது. மோட்டிவேட் பண்ணணும்னு யாரும் எங்களை ஒரு பொருட்டாக கூட நினச்சது கிடையாது. எங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் வயது உள்ள மேடையில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்வி கிடைச்சா போதும் அப்படிங்கிற வெறியில் இருந்த ஆட்கள் நாங்கள். ஏன்னா 5 மதிப்பெண் குறைஞ்சா கூட அடுத்த நிமிடம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ப்பா, இது ஒன்றும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி ஓடி படிக்கணுங்கிற ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களாக அமைஞ்சாங்க. அவங்க போட்ட விதைகள் மரத்தில், நான் சொன்னேன் இல்லையா, விதை விழும்போதே முளைச்சிட்டே விழும் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைச்சாங்க. புத்தகங்கள் நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. வீட்டில் புத்தகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, வசதியும் கிடையாது. இப்போ பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரி லைப்ரரிலேயோ உட்காந்துட்டு இருப்போம். எப்போ பாரு ஏதாவது ஒன்று படிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்போம். அதை தவிர பெரிய மோட்டிவேஷன் எங்கள் வாழ்க்கையில் கிடைச்சதில்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது முதல்ல ஓடி வந்த அந்த குழந்தையிலிருந்து ஆரம்பித்து பூங்காவனம் முதல்ல எழுந்திருக்கல அப்படின்னா என் மனசு கண்டிப்பாக வாடி போயிருக்கும். ஸோ என்னப்பா இது அப்படின்னு நான் நினச்சேன். திரும்பறதுக்குள்ளே ஒரு நவீனா, அதுக்குள்ளே ஒரு சத்யா, அடுத்தடுத்த குழந்தைங்க வரும்போது யூ ஆர் தி பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். எங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஊக்கம் உங்களை பார்க்குறதுல கிடைக்குது. எஸ் மேம், கண்டிப்பாக நாங்களும் ஒரு யாதுமானவளாக இருப்போம் மேம். கண்டிப்பாக 2034 மேடைக்கு வரேன். எஸ் மேம், கண்டிப்பாக மேம். தேங்க்யூ மேம். அடுத்த ஆழ்வா தங்க, இன்னும் 5 பேர் வந்துடலாம். சீக்கிரம் நிறைய பேர் வருவீங்க அப்படின்னு நாங்கள் என்னெல்லாமோ நினச்சிட்டு ஓடி வந்திருக்கோம். குட்டி பசங்கள்லாம் ஓடி வாடா, வா உங்களுக்கு முன்னால் ஓடி வா. அந்த அக்கா வரதுக்குள்ளே நீ ஓடி வந்து ஏறியான்னு பார்க்கலாம். வெரி குட். பாரு, உனக்கு முன்னால் சின்ன குழந்தைங்களாம் ஓடி வந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்து நீங்கள் தான் நிதானமாக நடந்து வரீங்க. ஐயோ பா. எஸ், வணக்கம். வணக்கம். என் பேர் ரியா. நான் 9th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறேன் மேம். ரியா. எஸ், வெரி குட் மேம். எனக்கு 2 கொஷின்ஸ் இருக்குது. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பா. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மோட்டிவேஷன் யார் மேம்? லைக் உங்கள் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர். அதில் தான் நான் சொன்னேன், பூங்காவனம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவள் வயசில் நான் எழுந்திரிச்சு வந்து கேள்வி கேட்டது கிடையாது. கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன 2வது வினாடி அந்த குழந்தை அத்தனை பேரையும் தாண்டி ஓடி வந்துட்டான். அவளை எத்தனை பேர் கீழே உட்காரு போதும்னு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தனை பேரையும் தாண்டி ஓடி வந்தால ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்காங்க. கண்ணம்மா, ஒரு ஆளில் எனக்கு கட்டுப்படி ஆகாதுடா. அப்படி பார்த்தா எல்லாருமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம், ஏன் உட்காந்துருக்கும் போது தெரிஞ்ச அந்த மலை அவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஆஹா, இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அந்த மலை உட்காந்துருக்கு அப்படின்னு தோணுச்சு. மரங்கள் எல்லாம் மோட்டிவேஷனாக இருந்தது. இவ்வளோ சுத்தமான பள்ளிக்கூடம், அது பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. ஐ எம் மோட்டிவேட்டட் பை எவ்ரிதிங். தேங்க்யூ ரியா. அடுத்த கேள்வி. அண்ட் தென் மேம், உங்கள் லைக் ஒரு கேர்ள் பற்றின கொஷின் மேம். இப்போ ஒரு கேர்ள் வந்து ஸ்டடீஸையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறது ஈக்குவலாக? 2 மேலேயுமே அவளுக்கு விருப்பம் இருந்தால் 2யுமே அவளால் பண்ண முடியும். அம்மா, முடியும். 24 மணி நேரம் தாண்டா எல்லாருக்கும். அது மதர் தெரசா ஆனாலும் மகாத்மா காந்தி ஆனாலும் 24 மணி நேரம் தான். உனக்கும் அவ்வளோதான், எனக்கும் அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று நான் சொல்கிறேன். இந்த 86,400 வினாடிகளை படிப்புக்கும் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கும் கொடுக்கணும், முடிஞ்சால் ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுக்கணும், வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி அம்மாவுக்கு உதவுற வேலையும் பண்ணணும், நம்ம துணியை துவச்சி வைக்கணும், அப்பாவுக்கு முடியலன்னா அப்பா சட்டையும் துவச்சி வைக்கணும். இது அத்தனையும் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, ரொம்ப சுலபமான வழி, புலம்பாமல் இருக்கிறது. ஐயோ எனக்கு இவ்வளோ வேலை கொடுத்துட்டாங்களே, எவ்வளோ வேலை கொடுத்துட்டாங்களேன்னு புலம்பாமல் இருந்தாலே பாதி எனர்ஜி. அப்புறம் அவள் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் கூறாமல் இருந்தால் மீதி எனர்ஜி. அதுவும் போக புகார் சொல்லாமல் இருந்தால் அடுத்த எனர்ஜி.
இது மட்டும் இல்லாமல் இருந்தது 24 மணி நேரத்தை 48 மணி நேரமாக உன்னால் இழக்க முடியும். பக்கத்தில் இருக்கவங்கலாம் புலம்பிட்டு இருக்கும்போது நீ இன்னும் ஓடிட்டுருப்ப. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடுத்தவங்களை பற்றி அப்படியே புறம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ இன்னும் ஓடிட்டுருப்ப. புகார் பெட்டிக்குள்ளே புகாராக போட்டுட்டு இருக்கும்போது நீ இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்ப. ரொம்ப சுலபம். அந்த 86,400 தக்க வச்சுக்கோ. ஓகே, அவ்வளோதான் மேம். அந்த உங்கள் ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது மேம். நன்றி தங்கமே. ஆல் த மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓடி வா, ஓடி வா. Good morning everyone. குட் மார்னிங். I am Pavita from 2nd Chemistry DKM College. சொல்லு மேம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மேம். வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க மேம். நாங்களாம் ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வரதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் அத்தனை கஷ்டத்துலேருந்து எப்படி மேம் வெளியே வந்தீங்க? அதை முதல்ல கஷ்டமாகவே பார்க்கலப்பா. பக்கத்து வீடு அடுத்த வீடு எல்லாத்துலேயும் இதே கஷ்டம்தான். கஷ்டம்னு பார்த்தா உட்காந்துருவேன், வாய்ப்புன்னு பார்த்தா தாண்டி வருவேன். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு ஜோசியக்காரன் கையை பார்த்து சொன்னான்னு சொல்லுவாங்கல்ல, 50 வயசு வரைக்கும் பயங்கர கஷ்டம் சார் உங்களுக்கு, அப்புறம் நல்லா ஆயிடுமா? இல்லை சார் பழகி போயிடும் அப்படிம்பாங்கல்ல. 50 வயசுக்கு அப்புறம் அது தன்னை போல. இது ஒரு கஷ்டம் கிடையாதுடா. கஷ்டம்னு பார்த்தா நான் உட்காருவேன், இஷ்டம்னு நினச்சேன்னா தாண்டி போயிடுவேன். சரியா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் லாட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்வி இருக்கு? இன்னும் ஒன்றே. சரி, நீங்கள் வந்து யாரெல்லாம் ஈஸியாக நம்பிடலாம். இப்போ ஒரு சில வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை தான் மேம் தராங்க. இப்படி நம்மளால் வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோம். பட் அவங்க நமக்கு கஷ்டத்தை தரும் போது நம்மளை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணது மேம்? மறுபடியும் அவங்கள சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணணும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். அவங்க கிட்ட கஷ்டம் கொடுக்கறது ஒன்று தான் உங்ககிட்ட இருக்கு. சந்தோஷம் கொடுக்கணும்னு உனக்கு தோணுது. அவங்க உன்னை பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் உனக்கு எப்போதுமே முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறத நீ கொடு, அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க கொடுப்பாங்க. அவங்கள விட நீ தான் பணக்காரி. ஓகே மேம். தேங்க்யூ மேம். வாடா. So good morning to everyone present குட் here. மார்னிங். குட் மார்னிங். Good morning ma'am. Good morning my dear everyone guys. On this dices sir. So I am humble request. Thank you for this wonderful opportunity to intro ma'am to us. It's really valuable ma'am. So myself I'm Unique Yogeshwari. I'm studying DKM College from the Department of Commerce ma'am. சரி, Final years. So என்னோட கொஷின் உங்களுக்கு என்னன்ட்டுனா, இப்போ லாஸ்ட்டாக எனக்கு முன்னாடி கேட்ட பாப்பா தான், உங்களுடைய லைஃப்பில் 83 ப்ரோக்ராம்ஸ் யூ அட்டெண்ட் மேம். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பேண்டீஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆனால் எவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கான சேலஞ்சஸ், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண எவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அதெல்லாம் எங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் வரப்போகிற ஜென்ரேஷன் ஒரு எம்பவர்மெண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு யாதுமானவளான நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு சொன்னீங்க லெட்டர்ஸு. அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகி இந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எங்களுக்கு கிடைக்கும் மேம். ஸோ அதுக்காக உங்களுடைய கருத்துக்கள். அப்பா அம்மா கையில் இருக்கக்கூடிய காசை பயன்படுத்தும் பொழுது உங்களால் யாருக்கும் பணம் கொடுத்து உதவ முடியாது. எஸ் மேம். ஆனால் ஒன்று பண்ண முடியும். கல்லூரியில் நீங்கள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய கழிப்பறையை சுத்தமாக வச்சுட்டு தர்றதுக்கு உங்களால் முடியும். சாதாரண விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய கழிப்பறையை சுத்தமாக வைக்க முடியும். யூஸ் பண்ண நாப்கிட்ட ஏதோ செத்த எலியை தூக்கி வீசுகிற மாதிரி மூலையில் போடாமல் அதற்குன்னு போட்டிருக்கக்கூடிய பின்னில் மறக்காமல் போட்டுட்டு வர்றது உங்களால் முடியும். காலையில் அழகாக தலை நிறைய பூ வச்சுட்டு மத்தியானம் வரும்போது அது புளியம்பூ மாதிரி ஆயிடுச்சுன்னு டெஸ்க்குள்ளே விடாமல் அதை எங்கே கொண்டு போய் போடணுமோ அங்கே போட முடியும். கிளாஸில் உட்காந்து சாப்பிடும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் டேபிளில் விடாமல் நீ இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வைக்க முடியும். டிகேஎம்ல படிக்கிற குழந்தை இருக்கிற வீட்டை பார்த்தா அது தெரியணும். டிகேஎம் குழந்தைங்க படிக்கிற வீடுகள் உள்ள வீதியை பார்த்தா அது தனிப்பட்ட முறையில் தெரியணும். அந்த வீதி உள்ள ஊரை பார்த்தா தெரியணும். அந்த ஊர் இருக்கக்கூடிய நாட்டை பார்த்தா தெரியணும். அந்த நாட்டை பார்த்தா உலகமே திரும்பி டிகேஎம்லேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியும். இது உன்னால் முடியும். இது உன்னால் முடியும். கண்டிப்பாக மேம். பணம் கொடுக்காம மனசளவுக்கு ஒன்னால் நீ இருக்கக்கூடிய இடத்த மிகவும் அழகாக, காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இல்லை, மிகவும் அழகாக, மிகவும் நேர்த்தியாக, நல்ல வார்த்தைகளை பேசி, நல்ல சூழலை உருவாக்கி, நல்ல புன்னகையோட நல்லது மட்டுமே நினச்சோன்னால போக முடியும். அப்படின்னா யூ வில் பி அ ரோல் மாடல். தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக எங்கள் டிகேஎம் காலேஜ் இருக்கிற எல்லாருமே யாதுமானவளாக இருப்பாங்கன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. பார்க்கணும். Good morning, ma'am. Good morning. Good morning to all. Good morning to honorable Rotarians. Ma'am,
Ma'am, I am K. Subhashri from 9th C, ma'am. I am studying in VVMKM Senior Secondary School, ma'am. மேம் நீங்கள் வந்து இது வந்து உங்களோட 83 யாதமானவள் ப்ரோக்ராம் மேம். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி 82 ஸ்டேஜ்லேயுமே பேசியிருப்பீங்க மேம். உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்த ஸ்பீச் வந்து இதே ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டீங்க மேம். நிறைய பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்க்கும்போதும் இது பசங்களுக்கு கொடுத்தா சரியாக இருக்கும், இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எப்படி மேம் தோணுது? இது வெறும் பெரிய பிரச்சனையே கிடையாதுடா. ராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரம் வரும், சபரின்னு பேர். ராமனுக்கு கொடுக்கணும், ஆனால் கொடுக்கக்கூடிய இந்த பழம் திதிப்பாக இருக்குமா புளிப்பாக இருக்குமான்னு தெரியாத போது என்ன பண்ணுவான் அப்படின்னா கடிச்சு பார்ப்பான். அப்பாடா இது நல்ல இனிப்பாக இருக்குது, இது ராமனுக்கு கொடுத்துடலாம். ஐயோ இது புளிப்பாக இருக்குது, இது வேண்டாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு செய்தி அடிக்கும்போது ஐயோ 16-17 வயசு குழந்தை, எனக்கு அந்த வயசு இருந்தால் இந்த குழந்தை கொடுக்குற மாதிரி இருந்தால், அப்போ கண்ணு முன்னால் இருக்கிற தெய்வங்களை அவங்கள பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் எடுத்து கடிச்சு பார்த்து இது சரியாக இருக்கும் இது சரியாக இருக்கும்னு பார்த்துட்டேன்னு வை, எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு. இடையில வரக்கூடியது ஒன்றே ஒன்று தான். என் முன்னால் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்னை விட பெரிய ஆட்கள். உட்காந்து என் முன்னால் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னை விட அதிகமாக தெரியும் அப்படிங்கிற பயத்தோடு கொடுத்தாலே தன்னை போல சரியா. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக நாங்களும் ஒரு யாதுமானவளாக ஆகி உங்களுக்கு பெருமை சேர்ப்போம் மேம். 2034 மேடைக்கு வந்து கண்டிப்பாக சேர்ப்போம். தேங்க்யூடா, தேங்க்யூ தங்கமே. பார்க்கணுமா? Good morning all. Good morning. Good morning. Good morning sir. Good morning ma'am. My name is G. Kanishka from 2nd Max of DKM College. Ma'am, I am a huge fan of your speech ma'am. ஓகே தேங்க்யூ. நிறைய உங்களை பற்றி பார்த்துருக்கேன் மேம். காலையில் வரும்போது கூட உங்கள் ஸ்பீச் கேட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸ்டில் ஐ ஃபீல் ஹாப்பி மேம் உங்களை பார்த்ததில். என்னோட கொஸ்டின் வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மேம் 15 ஸ்டெப்ஸ் நாங்கள் கட்டிட்டோம், நீங்கள் வந்து 16 ஸ்டெப் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னீங்க மேம். எனக்கு என்னென்னா இன்னும் சில கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறக்கூட மாட்டுறாங்க மேம் ஃபேமிலி சுச்சுவேஷனால். அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? அப்போ என்ன பண்ணுறீங்க? எம்பவர்டு விமன் அல்ல, எம்பவரிங் விமன். எம்பவர்டு விமன்னா நான் மேலே வந்துட்டேன்னு அர்த்தம். எம்பவரிங் விமன்னா அந்த முதல் ஸ்டெப்பு கூட ஏற முடியாதவங்களை ஏற்றி விட்டுட்டு மேலே வரோன்னு அர்த்தம். தேங்க்ஸ் லாட் கனிஷ்கா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சார் என்னுடைய ஷால் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா, என்னோட ஷாலை கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். கேள்விக்காக உனக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த கேள்விக்காக 15 படி தட்டி ஏறி வந்துட்டோம், 16வது படி நீங்கள் கட்டினா போதும் எல்லாரும் நினைக்கிறது. முதல் படியே ஏற முடியாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மேடம் அப்படின்னு கேட்டால், கனிஷ்கா மாதிரி ஒரு 15 குழந்தைங்க அங்கே காத்துட்ருப்பாங்க. 16 படி கட்ட முடியும் அவங்களுக்கு. ஏன் ஒரே காலையே 16வது படியில் கூட ஏறிடுவாங்க. ஆனால் முதல் படி கூட ஏற முடியாத காத்துட்ருக்கிறவங்களுக்காக கனிஷ்கா 2 கையில் 20,000 கையை வச்சுக்கிட்டு வரவங்கள தூக்கி விட போகிறேன். எஸ் மேம். அவ்வளோதான் வேணும். அதுக்காக தான் உனக்கு கண்டிப்பாக ஒரு பொண்ணாட நான் போத்தியே ஆகணும். ஆஹா ஓகே, நீங்கள் நில்லு, உனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு. ஓகே, அவங்கக்கிட்ட கொடுத்தா. மேம் வணக்கம் மேம். வணக்கம் மகள். மேம் என் பேர் வந்து மணிகண்ணிடா. நான் 9ஆம் வகுப்பு விவிஎம் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா மேம், யாரா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க. எனக்கும் ஒரு பயம் இருந்துச்சு, கேள்வி கேட்டால் அது என்ன ஆகும், யார் என்ன நினைப்பாங்க, அந்த பயத்தை எப்படி போட்டுது. உன் பேர் என்ன சொன்ன? மணிகண்ணிடா. மணிகர்ணிகா. ஓகே, மணிகர்ணிகாவுடைய ஒரு கேள்வி எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கும்போதே எனக்கு தெரியுது அந்த குழந்தை நடுங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கூட பயங்கரமாக நடுக்கும் தான், இப்பப்போ பிடிச்சிக்குவேன் நான். ஓகே, மேடை ஏறி வந்து கேள்வி கேட்க எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது, அது எப்படி போக்கணும் அப்படின்னு கேட்டல, இப்படி தான் போக்கணும். பயத்தோடு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காமல் அங்கேருந்து ஏறி வந்து இங்கே வந்து கேட்குறேல்ல, கிவ் ஹர் a round of applause. என்ன காரணம் தெரியுமா? கீழே இருக்கிற எல்லாரும் தைரியசாலிகள் இல்லைடா, எல்லாருக்கும் பயம்தான். ஆனால் அந்த பயத்தை தாண்டி மேலே வந்த பற்றியா, எப்போ வேணாலும் நீ இறங்கி ஓடி இருக்கலாம். எல்லாரும் இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வரும்போது போதும்பா அப்படின்னு இறங்கி ஓடி இருக்கலாம். அப்பவும் விடாமல் நின்று இத்தனை பேர் முன்னால் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் இருக்கிறதுனால டோன்ட் வரி, 2034 சீஃப் கெஸ்ட்டாக நீ தான் மேடைக்கு வர. ஓகே, தேங்க்ஸ் லாட் மகளே. எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ அங்கெல்லாம் ஏன். குட் லக். பா மகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். குட் மார்னிங். என்னோட பேர் வந்து விஷாலி பிரியா. நான் டிகேஎம் காலேஜில் 3rd பிகாம் படிக்கிறேன். மேம் என்னோட கொஷின் என்னென்னா, யாதுமானவள் உங்களுடைய அம்மாவை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் நீங்கள் படித்த காலத்தில் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பற்றி சில வார்த்தைகள். அம்மாவை பற்றி மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, எஸ்எஸ்எல்சின்னு எங்கள் காலத்தில் ஒன்று உண்டு.
இட்ஸ் நாட் ஹையர் செகண்டரி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூட முடியாது. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃபைனல் அப்படின்னு ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் பியூசி அப்படின்னு போயிடுவோம். அது வரும்போதே என்னை விட ஒரு 5 நாள் வயது குறைவாக இருக்கக்கூடிய அத்தை பெண்ணுக்கு கல்யாணம். அந்த பக்கம் திரும்பினா அடுத்த வீட்டு பொண்ணு, அவள் என்னோட 6 மாதம்தான் பெரியவா, அவளுக்கு கல்யாணம். அப்போ அத்தை சித்தி மாமா பாட்டி எல்லாரும் வந்துடுவாங்க. போதும் இதுக்கு மேலே படித்து இதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது கூட நின்று அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்ன கேட்குறா, படிக்கணும் தானே கேட்குறா, படிச்சுட்டு போகட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய நன்றி. அதுதான் தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கூட நின்று எங்களுக்கு கிடைக்காதது எங்கள் குழந்தைக்கு கிடைக்கட்டும், என்ன வேணும் அவளுக்கு, படிக்கணுமா அவ்வளோதானே, படிக்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம் கண்ணா. அவங்க அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா இத்தனை படிகள் எனக்கு கிடைச்சிருக்காது. படிப்பு தான் பெரிய படிடா ஏறி வர்றதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மேம் குட் மார்னிங். குட் மார்னிங். பக்கத்தில் வச்சுக்கோ தங்கமே. குட் மார்னிங் மேம். என் நேம் வந்து கீர்த்திகா மேம். என்கைஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து படுறேன் மேம். எந்த கிளாஸ் படிக்கிறேடா? 11th ஸ்டாண்டர்ட். ஓகே கிருத்திகா. யாரு மாணவர் எப்படி மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க? யாரு மாணவர்கள் எப்படி மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணுதா? யாது மாணவள் எப்படி தொடங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. விஜயகுமாரி மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. முத்து அண்ணாச்சி அவர் ரோட்டரி கவர்னராக 2022-23 பதவி எடுத்த போது அண்ணாச்சி சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு தொடங்கினார். சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன், பெண் குழந்தைங்களுக்கு கூட ஆதரவாக இருங்க அப்படின்னு தொடங்கினார். பாரதியாருடைய கவிதையில் மிக அழகாக வரக்கூடியது, யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வலீலை என்றோ, பூதம் 5மானாய் காளி பொறிகள் 5மானாய், வேதமாகி நின்றாய் காளி விதியை வெஞ்சி நின்றாய் அப்படின்னு எல்லாம் நீ தான். எல்லாம் நான் ஒரு குழந்தை கேட்டா இல்லையா, எது உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு. அம்மா இந்த மரம் மோட்டிவேஷனாக இருக்குடா, சுத்தமான கிரவுண்டு மோட்டிவேஷனாக இருக்குது, மலை மோட்டிவேஷனாக இருக்குது, உங்களை பார்த்தா மோட்டிவேஷன், எல்லாவற்றிலும் பெண்மை 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 தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பாரதி சொன்ன யாதுமாகி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து யாதுமானவள் அப்படின்னு முத்து அண்ணாச்சி அவருடைய கனவு குழந்தை இது. அது ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கி நடக்கிற வேலை மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால கிருத்திகா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் யாதுமானவர்களாக மேடைக்கு வரும்போது முத்து அண்ணாச்சிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரைட்? மிக்க நன்றி தங்கமே. ஆல் தி பெஸ்ட். பார்க்கணுமா? Good morning, ma'am. Good morning. Myself Priya from second BSc Zoology in DKM College for Women, ma'am. சொல்லுங்கடா. மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவோன்னு உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து நினச்சிங்களா மேம்? இல்லைடா, நினைக்கல, நிஜமாக நினைக்கல. ஒரு வார்த்தையில் பதில் சொல்லவும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரியரால் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். எல்லாரும் அறிவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தோன்றியது என்ன தெரியுமா? மோட்டிவேஷன். உலகமே உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, தாய் தகப்பன் கூட சந்தேகப்படும் போது பக்கத்தில் வந்து நின்று ஒன்னால் முடியலன்னா வேற யாரால் முடியும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு ஒரு டீச்சரால் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னும் ஐ எம் அ டீச்சர். ஓகே, ஆசிரியர்கள் ஊக்குவிக்கிறதுக்காகவே பிறந்தவர்கள் தான். ஓகே மேம், ஒன் மோர் கொஷின் மேம். சார் சொன்னார் மேம் பேசும்போது, இந்த மாதிரி இருக்கிறதுலையே எது ஹைட்டுன்னு கேட்கும்போது மவுண்ட் எவரெஸ்ட்னு எல்லாரும் சொல்லும்போது மவுண்ட் எவரெஸ்ட் மேலே நிற்கிற உங்கள் தலை தான் ஹைட். அது எப்படி மேம் நீங்கள் யோசிச்சிங்க? அதுதானே உண்மை கண்ணமா. அதுதான் மேம் ட்ரூத். அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேம். பட் நமக்கு அது யோசிக்கிற இது வரணும்ல மேம். ரீட் அ லாட், நிறைய வாசி. இப்போ கூட யார் இங்கே ரொம்ப உயரமானவர்கள் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து நின்று, இந்த இப்போ எனக்கு முன்னால் நின்றுட்டு போனாலும் ஒரு குழந்தை, அவளுடைய உயரத்தினால உயரம் இல்லை, எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அவள் நின்றுட்டால, அதுதான் உயரம். அப்போ எல்லாரும் இமயமலையை இங்கிருந்து பார்க்கும்போது ஏறி நின்று பார்க்கணும்னு ஒருத்தனுக்கு தோணுச்சு இல்லை, அவன் தலை தான் இருக்கிறதுலே உயரமானது. அதிகம் படிக்க படிக்க புதிய புதிய எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். மேம், நீங்கள் எதனா புக் ரெஃபர் பண்ணணும்னா எது மேம் ரெஃபர் பண்ணுவீங்க? இன்னைக்கு என்றைக்குமே சொல்லக்கூடியது திருக்குறள் மட்டும்தான்டா. திருக்குறள் மட்டும்தான். அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னது, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட். உன் கண்ணோட்டம் தான் வாழ்க்கையின் உயரம் என்ன என்பதை தீர்மானிக்கும். தேங்க்யூ. வல்லுன்னு சொல்லிட்டு போயாச்சு. ரைட்? தேங்க்யூடா. வா. வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். பக்கத்தில் வச்சுக்கோ. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். டிகேஎம் காலேஜ் ஃபார் உமன் ஃப்ரம் செகண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஐ அம் ஜனனி ஆர். சொல்லு ஜனனி. கிட்ட ஒரு क्वेश्चन மேம். சொல்லுடா. மட்டும் இல்ல மேம், இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் மேம் பக்கத்துல வச்சிட்டு கேட்டா அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும், இல்லைன்னா எனக்கு மட்டும் தான் கேட்கும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஜென்ஸ் பாய்ஸ் எல்லாரும்
ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே பக்கத்துல வச்சுக்கோ. நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே லேடிஸ் பற்றியுமே பேசுகிறீங்க மேம். அப்போ உங்கள் கூட நிறைய மெம்பர்ஸ் பார்த்தா ஜென்ஸ் தான் மேம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் கில்ட்டியாக ஃபீல் ஆகாதா மேம்? கண்டிப்பாக ஆகாது. என்ன காரணம் தெரியுமா? இங்கே உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை மென்னும் நான் முத்து அண்ணாச்சின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் தன் வருத்தத்தையும் கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவள் சொல்லாமலேயே புரிந்து கொள்வது ஆண்மைன்னு. அப்படிப்பட்ட ஆண்கள் தான் இங்கே சுற்றிலும் உட்காந்துருக்காங்க. ஒரு நாளும் அவங்களுக்கு தோணாது, கண்டிப்பாக தோணாது. ஓகே, நீங்கள்லாம் கை தட்டுறதுக்கு முன்னால் அவங்க அத்தனை பேரும் கை தட்டியாச்சு, அவங்களுக்கு தெரியும். அதனால தானே இங்கே வந்து நின்று நிர்மல் சார் அவ்வளோ பெருமையாக சொன்னார், என் யாதுமானவள். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என்னை செதுக்கி எடுத்தது நந்தினி அப்படின்னு சொன்னார் இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். எந்த ஆணுக்கும் நான் சொல்லக்கூடிய என்னுடைய பார்வையில் உண்மையான ஆண்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெண்மையை கொண்டாட வேண்டும் என்று தோன்றுமே தவிர பெண்மையை பற்றி அவர்களுக்கு புகார்கள் கிடையாது. ஓகே, தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. பாமகள். Good morning to all. Good morning. DKM College from Women, second BSc Mathematics, S. Rajini Kumari. சொல் ரஜினி குமாரி. அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்குன்னு அந்த காலத்திலே சொன்னாங்க மேம். இப்போ வந்து எல்லாருமே சாதிச்சுட்டு நிறைய பேர் வராங்க. இருந்தாலும் சில பேர் வந்து வீட்டு சூழ்நிலை பிரச்சனைனால மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்த ஸ்ட்ரகிள், நீங்கள் ஃபேஸ் பண்ணது, உங்கள் ஃபேமிலி, அந்த மாதிரி நீங்கள் பார்த்தது ஒரு சில வார்த்தை. ஒன்றும் இல்லைடா, நான் ஆல்ரெடி இந்த பதில் சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னது மேரேஜ் படிக்கும்போது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்ல. பெரும்பாலானவர்கள், உங்கள் ஆசிரியர்களை கூட கேளுங்க, அவங்க திருமணத்திற்கு அப்புறம் இன்னும் மேற்கொண்டு படித்த தலைமுறை. நாங்கள் திருமணத்திற்கும் படிப்புக்கும் கண்டிப்பாக எந்த விதமான விரோதமும் கிடையாது. நீ பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. திருமணம் கண்டிப்பாக எல்லாரும் படித்து மேலே வந்தவங்க தான், அதுக்கப்புறம் படித்து மேலே வந்தவங்க தான். எல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணலை. திருமணம் பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கும், படிப்பு பாட்டுக்கு இன்னொரு பக்கம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் மேம்? ரோல் மாடல் உங்கள் ஃபேமிலியில்? முழு சப்போர்ட், 100% சப்போர்ட், 100% சப்போர்ட். அவரை கூட நான் என்னன்னு சொல்வேன், என் பெட்டர் ஹாஃப் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஐ ஆம் ஹிஸ் பெட்டர் ஹாஃப், ஹீ இஸ் மை பெஸ்ட் ஹாஃப்னு சொல்வேன் நான். ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன் மேம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். முழுமையான சம்மதம். வாகனமா. வணக்கம் மேம், என்னோட பேர் லக்ஷனா. சொல் லக்ஷனா. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. ஆனால் நிறைய பேர் அதை சாதிக்கிறதே இல்லை மேம். மற்றவங்க நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறதாலியா இல்லை நம்ம ட்ரை பண்ணாததாலியா மேம்? அது ஆசைடா. ஆசைகள் வேறு, கனவுகள் வேறு. டாக்டர் ஆகணும்னு ஆசை, என்ஜினியர் ஆகணும்னு ஆசை, விவசாயி ஆகணும்னு ஆசை. அப்படின்னா ஆசைங்கிறது ஆகாய கோட்டை, அஸ்திவாரமே கிடையாது. கனவுனா ஆக்ஷன் பிளான் இருக்கும். அப்போ 22/7/2024 2034 நீ இது ஆகணும் அப்படின்னா இன்றைக்கே பிளான் போட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் போகிறேன் எவ்வளோ தூரம் போகிறேன்னு கணக்கு போட்டே வராங்க பாரு. அவங்க கண்டிப்பாக என்ன ஆகணும்னு கனவு காண்றாங்களோ நடக்கும், ஆசைப்படுறவங்களுக்கு நடக்காது. எத்தனையோ பேர் உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க மேம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே நம்மளால் முடியாது போல் நமக்கு தோணும். அப்போ திரும்பியும் அந்த நம்பிக்கை எப்படி மேம் கொண்டு வர்றது? காது கேட்காம போயிட்டே இருக்கணும், அவ்வளவே தான். சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு குழிக்குள்ளே ஒரு 2 தவளை விழுந்துருச்சு. குதிச்சு குதிச்சு மேலே வரும்போது மற்ற தவளைகள் கீழே இருந்து பார்த்து என்னமோ கத்திட்டே இருக்குது. ஒரு தவளை கேட்டு கேட்டு அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு அந்த தவளை கீழே இருந்துருச்சு, மேலே வர முடியாமல் உணவு இல்லாமல் இறந்து போச்சு. இன்னொரு தவளை கொஞ்சம் குதிச்சு பார்த்தது, அப்புறம் குதிச்சு பார்த்தது, அப்புறம் குதிச்சு பார்த்தது, கடைசியாக குதிச்சு மேலே வந்துருச்சு. மற்ற தவளைகள்லாம் சொன்னது, என்ன ஆச்சு, உன்னால் முடியாது முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோமே, உனக்கு காது கேட்கலையா? அப்போ அந்த தவளை சொல்லிச்சான், மேலே வா மேலே வான்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நினச்சிட்டேன், நான் முடியாது நான் சொன்னீங்க, நீங்கள் மேலே வான்னு சொன்னீங்கன்னு நினச்சிட்டு நான் மேலே வந்துட்டேன். முடியாதுன்னு சொன்னால் முடியும்னு காது கேட்கணும். உன்னால் முடியாது, ஓ முடியும்னு சொன்னீங்களா அப்படின்னு கேளு, மேலே வந்துடலாம். தேங்க்ஸ் மேம். ரைட், குட் கேர்ள். பா மேம், மைசெல்ஃப் நார்னி மேம் ஃப்ரம் 10C, வேலூர் வள்ளல் என் கிருஷ்ணசாமி முதலியார் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மேம். பேர் என்ன சொன்னீங்கம்மா? நார்னி மேம். ஓகே நார்னி. மேம் அமைதி. மேம், யாதும் மாணவலா நான் என்னோட முதல் அடி இங்கே எடுத்து வச்சிட்டேன் மேம். வெரி குட். தயக்கத்தோடு தான் நம்ம எடுத்து வச்சேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மேம், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எடுத்து வைக்கல. இதே மாதிரி நீங்கள் யாதும் மாணவலா எப்படி மேம் உங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க? ஐயோ, நான் கால் எடுத்து வைக்கலடா. தண்ணிக்குள்ளே நீச்சல் தெரிஞ்சு குதிக்கிறவங்கன்னு சில பேர் யாரா பின்னாலேன்னு தள்ளி விட்டுருவாங்கல்ல. ஆமாம் மேம். அந்த மாதிரி தள்ளி விட்டு தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் நீச்சல் கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த ரேஞ்சில் வந்தவங்க. இவன் நல்லா பேசுவாயா அப்படின்னு மேடைக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் பேச முடியாமல் இருக்காதுல்ல, அப்படியே பேச பேச பழகிறது தான். அதனால நார்னி, டோன்ட் யூ வரி. ஓகே ஓகே மேம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். பா, கை ஜில்லுன்னு இருக்கான்னு பார்த்தேன். இல்லை,
Good morning, ma'am. Good morning, everyone. Good morning. Good morning, girls. I'm Shakti, 3rd BSc. அதான் இவ்ளோ சத்தமா சொன்னியா? யோ சக்தி. Shakti. சொல்லுடா. மேம் நீங்க என்ன பண்ணணும்னு நிறைய சொன்னீங்க மேம். ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க மேம். மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் வள்ளுவங்கிட்ட தான் போகணும் நான். ரொம்ப அழகா சொல்வாரு. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். கெட்டது பண்ணாதே கெட்டது பண்ணாதேன்னு ஒன்னொன்னா சொல்லி புதுசா எது கெட்டதுன்னு உனக்கு புரிய வைக்கிறத விட நல்லதை மட்டுமே சொல்லிட்டு போனோன்னு வையேன், நல்லது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நேரம் தீந்துருமா, கெட்டது என்னன்னு கூட தெரியாது. ரொம்ப சுலபமான டெக்னிக் தான். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்லது பண்ணு நல்லது பண்ணு நல்லதை மட்டுமே சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, கெட்டது என்னன்னு கூட அடையாளம் தெரியாது. இது கெட்டது இது கெட்டதுன்னு நான் சொன்னால் தெரியாத குழந்தைங்களுக்கு கூட தெரியும். அதனால நல்லது மட்டுமே சொல்லிட்டு போ, கெட்டது இல்லாமலே போகும். டோன்ட் யூ வரி. ஓகே, தேங்க்யூடா. Now we shall have the prize distribution. The special child will be here. So கனிஷ்கா கேட்ட கேள்விக்காக கனிஷ்கா gets a shawl. And மறுபடியும் சொல்கிறேன், இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான். அங்கிருந்து வரும்போது இந்த கேள்வி இவங்களை கேட்கணும் அப்படின்னு மனதுக்குள்ளே வந்தது இல்லையா? 16வது படி கட்டுறதை பற்றி நான் சொல்லலை மேம். முதல் படியிலேயே ஏற முடியாமல் நிற்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க இல்லையா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்களுக்கு ஒரு பொன்னாடை அத்தனை பேர் முன்னால்.
எங்கள் ட்ரூ வாரியர்ஸ் இந்த எங்கள் செக்ரட்டரிஸ் எல்லாரும் அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட்ஸ், ஆல் பிரசிடென்ட்ஸ். Good afternoon to one and all. It has been a great honor to be a part of this wonderful event. Women are a symbol of richness and strength. They have a vital role in society as well as in families. So it's my privilege to propose vote of thanks. First, my gratitude to our respectable correspondent, sir, for arranging such a wonderful event today at our school premises. And next, my special gratitude to all the president and secretaries of various clubs, zonal members for organizing the session. My sincere gratitude to our today's speaker who has inspired and motivated every one of us today, Dr. Jayantashri Balakrishnan. Ma'am, your words are really inspiring. Our children are really blessed today to hear your words. Thank you, ma'am. The words which you put for women and girl were really mind-blowing. A wise warrior with optimistic outlook always stands outstanding. And by being mindful, matured, and being adaptive, we'll be finding new in us now and always. Hope so. A very long desire of every one of us to hear your words, and it's being fulfilled today. And ma'am, it has been clearly taken to the minds of the students about each and every situation of past and present and how grateful they should be to their parents. Thank you so much for your motivational words. தோழமை உணர்வு, நினைவாற்றல் அதிகம், கிரகிக்கும் தன்மை, சாதிக்கும் திறன், இந்த லிஸ்ட் இன்னும் போயிட்டே இருக்கும். இப்படி இயற்கையும் விஞ்ஞானமும் சுற்றுப்புறமும் தங்களுக்கு தன்னிகரில்லாத ஆற்றலை தந்திருப்பதால் தான் பெண்கள் அனைத்துமாகி நிற்க உதவுகின்றீர்கள். தங்களின் வரிகளின் மூலம் இங்கு வீற்றிருக்கும் அனைத்து பெண்களாலும் சாதிக்க முடியும் என்று உறுதியாக அனைவரின் சார்பாகவும் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். And thanks to all the students who have participated today. Hope you have enjoyed this wonderful session of ma'am. Hope there will be something for you to take away today. Thank you so much. Thank you. जनहन मनहति नायक जय हे भारत बाक विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दलति तरंगा दब शुभ नामे जाहे दब शुभ आशीष माहे जाहे दब सय दाता जनगण मंगलदायक जय हे भारत बाक विदाता जय हे जय हे जय हे जय 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 हे।